படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் சின்ன வயசுல பார்த்தது, இப்போ திரும்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. படம் எப்படி இருந்தது? படம் ஏற்கனவே 10 வாட்டி நான் பார்த்தேன். அப்பயே சூப்பர் படம். ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, நல்ல படம் தான். அப்பயே பார்க்க சக்க போடு. இப்போ சொல்ல தேவையில்லை. இப்போ வந்து இப்போ 600 கோடி வசூல் வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன அதுல? எல்லாம் வாழ்ந்த சொல்ல தெரியலையே. எவழி தனி வழிங்களா? அதோட இதுதான். அதாவது வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டவங்களும் அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டவங்க நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. அது உண்மை தானே? அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டவங்க யாரும் வாழ்ந்த சரித்திரம் இல்லை. அதே தான். பார்த்தாச்சு ஏற்கனவே. இப்போ நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரீரிலீஸ் பண்ணது பேக்ரவுண்ட் மியூசிக் மாற்றிருக்காங்க. அது மாற்றிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படிங்க இருக்கு? படம் புது படம் பார்த்த மாதிரியே இருக்கு. ரஜினியை பழைய ரஜினி பார்த்தது சந்தோஷம். நல்லா இருக்குண்ணா. நல்லா சூப்பராக இருக்குது. முன்ன விட இப்போ ரொம்ப நல்லா வந்துருக்குது. படம் பார்க்க ரொம்ப திருப்தியாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஓகே. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. 99க்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை எல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். இந்த 3 தேட்டரில் இதே படையப்பாவை இந்த தேட்டர்லேயே பார்த்துருக்குறேன். இதே தேட்டரில் நான் அந்த பழைய ஞாபகம்லாம் இப்போ வருது அவரை பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் தலைவர் ரஜினி. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும், இப்பயும் பிடிக்கும். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தை பார்த்ததில். நீலாம்பரியோட ஆக்டிங் அதெல்லாம் அந்த காலத்துலேயே அப்பயே நாங்கள் பார்க்கலையே வச்சு உதறோம். இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம தலைவரே பாராட்டுற அளவுக்கு அந்த படத்தில் அவங்க கேரக்டர் நல்லா இருக்கும். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இது? எனக்கு எப்பயுமே எனக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்கும். அதனால் அவர் பிடிக்கும். அதனால் நீலாம்பரி இருக்காங்க. ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் பிடிக்கும். அவர் இந்த படத்தில் பஞ்சு டைலாக்லாம் நிறையா எனக்கு பிடிச்சிருக்கு. குழந்தைங்க பெற்றவங்க மறந்துடுவாங்க, பெற்றவங்க குழந்தைங்க மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற டைலாக்கெல்லாம் அப்பயே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பிடிக்கும். அப்போ எனக்கு கொஞ்சம் வயசானதுனால இப்போயும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அது அந்த டைலாக்கெல்லாம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எங்கள் பையன் இவன் தான். அவனுக்கு ரஜினின்னா சின்ன வயசுலேயே கை தட்டி பார்ப்பான். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி ரஜினி மேலே. சின்ன குழந்தையா இருக்குள்ளேயே ரஜினி போட்டாவை பார்த்தா தான் கை தட்டுவான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஹேண்டிகப்ஸு. அதனால் ஒரு விஷயம் அதான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு புது படம் பார்த்த மாதிரி இருக்குப்பா, ரிலீஸ் ஆன படம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ரம்யா கிருஷ்ணனோட டைலாக் உங்களுக்கு பிடிச்சது என்ன? அது டைலாக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிச்சிருக்கோ இல்லையோ தெரியல, நல்லாயிருக்கும். ஆனால் ரஜினிக்கு முன்னாடி சல்யூட் அடிக்க வருங்கள, கால் மேலே கால் போட்டு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப இப்பயும் எனக்கு அது அந்த சீன் வரக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருந்துச்சு.